அண்ணா கையில வந்துச்சு பாரு. நான் சொல்லணும்ல அது. நான் எத்தனை அழுகுறியா அண்ணா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல கானா வினோத் உள்ள என்ட்ரியை கொடுக்கறத தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சாண்ட்ரா உள்ள வந்ததை காமிச்சாங்கல்ல, இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் உள்ள வரதை தான் காட்டுறாங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம ஜன வெறித்தனம்னு ஒரு சாங் இருக்கு பாத்தீங்களா, தளபதி சாங். அந்த சாங்கை தான் போடுறாங்க. கானா வினோத் என்ட்ரியை கொடுக்குறாரு. கானா வினோத்தை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா சிலர் வரும்போது சிலருக்கு சந்தோஷமா இருக்காது, ஐயோ இவங்க வந்துட்டாங்களான்னு இருக்கும். ஆனா கானா வினோத்துக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வாட்டர் மெலனே சந்தோஷப்படுறாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அமித் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அமித் அவரை பார்க்கணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா, வந்தோன்னா பயங்கரமா கட்டி பிடிச்சி எல்லாருமே சூப்பரா வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெல்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட கானா வினோத் கவுண்டர்லாம் போடுறாரு. அது என்னன்னா எல்லாருமே கட்டி பிடிக்கும் போது அவரோட அந்த மைக் இருக்குல்ல இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அருணா கயிறு கலண்டுருதுப்பா, கொஞ்சம் விடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாருமே அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, அரோராவை பார்த்து நான் அல்வா கொடுத்தனே எப்படிமா இருந்தது, கேரட் அல்வா கொடுத்தனே எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதாவது இவர் வெளியும் ஃபன்னியா சொன்னார்ல, நான் தான் சொல்ல போனா வீட்டில் இருக்கவங்களுக்கு அல்வா கொடுத்தேன், அவங்களாம் எனக்கு அல்வா கொடுக்கலன்னு சொன்னார்ல, அந்த விஷயத்தை தான் கேட்கிறாரு. இங்கே தான் நம்ம அரோரா மேடம் ஒரு டிராமாவை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்ணி அழுகுறாங்களாம். எதுக்கு அழுகுறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே நான் தான் உங்களை எடுக்க வச்சிட்டேன்னு சொல்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுகுறாங்க. ஏமா அதுதான்மா கிளியர் பண்ணியாச்சுல, விஜய் சேதுபதி தான் எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு பேசி அந்த ப்ராப்ளத்தெல்லாம் முடிச்சாச்சுல, இந்த இடத்துல ஒரு டிராமாவை பண்றாங்க. ஆக்சுவலா இப்போ அரோராக்கு எப்படியாவது ஸ்கோர் பண்ணோம், முடிவு வரைக்கும் வந்துட்டோம், எப்படியாவது ஸ்கோர் பண்ணி ஓட்டை அதிகமாக்கணும்னு சில ட்ரை எல்லாம் பண்றாங்க. அதாவது இந்த ஏற்கனவே வந்தானே துஷார் கிட்ட வந்து ஏதோ எழுதி வச்சு அதை தந்து அவனை கட்டி பிடிக்கலாம் போனாங்க. அவன் ரொம்ப தெளிவாயிட்டான். ஆஹா இவன் நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்க்கறா, நம்ம இதுக்கெல்லாம் மாட்டக்கூடாதுன்ற மாதிரி உசாரா விலகி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு மெயின் எபிசோட்ல காட்டல, ஆனா வந்து லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னென்னமோ நைஸா பேசுறா, பேசி கட்டி பிடிக்கிறது மாதிரி போறா. ஏன்னா இவங்க கட்டியும் பிடிப்பாங்களாம், ஆனால் லவ் கிவன் எதுவும் இல்லைனோ உருட்டுவாங்களாம். என்னன்னே புரியலங்க. துஷார் மேலே இவங்களுக்கு என்னதான் ஃபீலிங்ஸு அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, பலூனாக்கா சொல்கிறாங்க, என்னென்னா நான் அடிக்கடி உன் ஃபோட்டோவை பார்ப்பேன், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லவ் மாதிரி தானே இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது லவ் மாதிரி தானே இருக்குது, ஆனால் லவ்வும் இல்லையா, என்னத்தை எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்போ கானா வினோத்துக்கிட்ட மேடம் ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் இல்லைம்மா நான் தான் எடுத்தேன், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்கிறாரு. ஆனால் அதை தாண்டியும் அரோரா அழுகுற மாதிரி ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அங்கேயும் கானா வினோத் ஒரு கலையை போடுறாரு. அது என்னன்னா, இப்போ நீ எதுக்கு அழுவுற, ஒருவேளை 18 லட்சம் ரூபாய் போயிருச்சுன்னு அழுதுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்கிறாரு. அதை கேட்கிற எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. ஆமா இவ அதுக்கு தான் அழுவுறான்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டுலாம் இருக்காங்க. ஸோ ஃபன்னா தாங்க போச்சு. கானா வினோத் வந்தோடனே 2-3 காமெடி பண்ணி ஜாலியாக தான் எல்லாரையும் ஃபன்னா வச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு மட்டும்தான் எல்லார் முகத்திலையும் சிரிப்பை பார்க்க முடியுது. ஏன்னா சாண்ட்ரா வரும்போது பேருக்கு தான் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா சிரிச்சு தானே ஆகணும், யாராவது வரும்போது ஃபார்மாலிட்டிக்கு அக்கு பண்ணி ஆகணும், சிரிச்சாகணும். அப்படி கூட சாண்ட்ராக்கு வந்து கனிலாம் வரல, அந்த பக்கமே வரல பாருங்க கனிலாம். ஸோ இவருக்குன்னும் போது எல்லாருமே வராங்க. ஸோ எல்லார்கிட்டையும் இவர் வந்து ஜாலியாக தான் பழகி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இருந்து அரோரா கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி பழகினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்க நெகட்டிவாக மாறுச்சு. அதெல்லாம் நெகட்டிவாக மாறினாலுமே மக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு பேர் ஸ்ட்ராங்காக இருந்தது. என்னன்னா இவர் அவசரப்பட்டுட்டாரு. இவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்ன்றதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. அடப்பாவுமே 18 லட்சத்தோட போயிருச்சு, நம்ம இருந்திருந்தா 50 லட்சம் நமக்கு தானேன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. பட் அதெல்லாம் இங்கே காட்ட முடியாதுல்ல, இவர் எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுறாரு. இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, இப்போ 4 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும். அதாவது என் மனசுக்குள்ள கானா வினோத் இருந்தாரு, வேற சிலர்லாம் கூட இருந்தாங்க. பட் இப்போதைக்கு 4 பேர் தானே இருக்காங்க. இந்த 4 பேர்ல இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு நீங்க யாரை சப்போர்ட் பண்றீங்கன்றத சொல்லுங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்கள நிறைய பேர் ஓட்டு போடாமே இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து. பட் வந்து இது ஃபைனல்ஸ், நீங்க வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தவறாம நீங்க ஓட்டை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு யார் பிடிச்சாலும் ஓகே தான். இந்த 4 பேர்ல யாரை பிடிச்சிருக்கோ இந்த வீக் மட்டும், இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஓட்டு போட்டிங்களோ போடலையோ, இந்த வீக் மட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வெற்றிக்கு அது உதவியா இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ மாற்று கருத்து இருந்தாலோ சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.